கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் குழந்தைகளுக்கான சிறந்த பாலிசியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அம்ரித் பால். குழந்தைகளினுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய திருமண செலவுக்காகவும் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இதனுடைய ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் ரெண்டு விதமாக வழங்குறாங்க. ஒன்று சிங்கிள் ப்ரீமியம், ரெண்டாவதாக லிமிட்டட் ப்ரீமியம். சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே, அதாவது இந்த பாலிசியை வாங்கும்போதே ஒரே ஒரு ப்ரீமியம் இந்த பாலிசியில் செலுத்தினா போதும். அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டட் ப்ரீமியமில் 3 ஆப்ஷன் வழங்குறாங்க. 5 வருடம், 6 வருடம், 7 வருடம். ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு இந்த பாலிசியில் ப்ரீமியம் செலுத்தினா போதும். 6 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 வருடமும், 7 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 7 வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ பாலிசியை வாங்கும்போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கேரண்டீட் அடிஷன் எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மஷூர்ட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 80 ரூபாய் வழங்குறாங்க. எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் அடிஷனாக 16,000 ரூபாய் இந்த பாலிசியில் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் அடிஷனாக 80,000 ரூபாய் இந்த பாலிசியில் உங்களுக்கான கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ கேரண்டீட் அடிஷனாக சம்மஷூர்டில் 8% இந்த பாலிசியில் வழங்குறாங்க. இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியினுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்னென்னங்கிறத ஒன்றா பார்க்கலாம். பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் அட் என்ட்ரி 30 நாட்கள். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் இந்த பாலிசியை அந்த குழந்தையினுடைய பெயரில் வாங்கலாம். அதிகபட்சமான ஏஜ் அட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வருடம். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்கள்லேருந்து 13 வயதுக்குள்ள இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். அடுத்து மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவே அதிகபட்சமான மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து பாலிசி டேர்ம். பாலிசி டேர்மை 2 விதமாக வழங்குறாங்க. லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டேர்மை 10 வருடம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவே அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 25 வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டேர்மாக 5 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 5 வருடத்திலிருந்து அதிகபட்சமாக 25 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் செலுத்தினா போதும். அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடம், 6 வருடம், 7 வருடம் 3 விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கி அத்தனை கால அளவுக்கு மட்டும் இதற்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தினா போதும். இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம்மஷூர்ட் அமௌண்ட் நோ லிமிட். ஸோ 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு குழந்தைகளுக்கான பாலிசிங்கிறதுனால இந்த பாலிசியில் குழந்தைகளுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க. லைஃப் கவர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை வாங்கும்போது அந்த குழந்தைக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்குறப்பவே இந்த லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே இந்த பாலிசியை வாங்கும்போது குழந்தையினுடைய வயது 8 வயதுக்கும் குறைவாக இருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இல்லை அந்த குழந்தை 8 வயது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கண்டிஷனில் எந்த கண்டிஷனை ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அதற்கப்புறம் இந்த பாலிசியில் அந்த குழந்தைக்கு லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாலிசியில் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனை பாலிசி கூடவே வழங்குறாங்க. இதற்காக நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண வேண்டாம். வெய்வர் ஆஃப் ப்ரீமியம்ங்கிறது குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்குறதுனால அவங்களுடைய பெற்றோர் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும். ஸோ அவங்களுடைய பெற்றோருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாலிசிக்கான முழு பெனிஃபிட்டையும் அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா
பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியை நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் பாலிசியை வாங்கி 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து 100% வழங்குறாங்க. எக்ஸாம்பிள் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அதுவே 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு வழங்குறாங்க. பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய வயது, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட், பாலிசியினுடைய பீரியட், டெத் பெனிஃபிட் ஆப்ஷன், நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். டெத் பெனிஃபிட்டில் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது 7 முறை நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட், அல்லது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக அந்த அமௌண்ட்டை வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய 10 மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க. அல்லது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டில் இந்த பாலிசியை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகபட்சமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் 3 சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய 1.25 டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க. இல்லை சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 4 சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10 மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக உங்களுடைய நாமினிக்கு வழங்குறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியான என்டோமென்ட் பிளான் 717. இந்த பாலிசி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ், அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தினா போதும். பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் எந்த ஒரு ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்டோமென்ட் பிளான் பாலிசியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்கள்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியடில், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டினுடைய கால அளவு முடியும் போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து வழங்குவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்த விதமான லைஃப் கவரையும் வழங்க மாட்டாங்க. அதுவே எல்ஐசியினுடைய இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்டோமென்ட் பிளான் நம்பர் 717ல் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை மட்டும் ப்ரீமியமை செலுத்தினா போதும். பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் உங்களுக்கே வழங்குறாங்க. எல்ஐசியினுடைய இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்டோமென்ட் பிளான் ஒரு வித் ப்ராஃபிட் பிளான். இதில் 2 விதமான போனஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அதுவே அதிகபட்சமான ஏஜ் என்ட்ரி 65 வயதாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய 65 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த பாலிசி ஹோல்டருக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 75 வயதுக்கு உள்ளே இருக்கணும். மினிமம் பாலிசி டேர்மாக இந்த பாலிசிக்கு 10 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச பாலிசி டேர்மாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியினுடைய டேர்மாக குறைந்தபட்சம் 10 வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக 25 வருடத்திற்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் சிங்கிள் ப்ரீமியம், அதாவது பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு ப்ரீமியமையும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கே வழங்குவாங்க.
அடுத்து மினிமம் சம் அஷ்யூர்ட். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம் அஷ்யூர்டாக 1,00,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக நோ லிமிட். ஸோ 1,00,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நோ லிமிட். உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். எல்ஐசியில் பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குறதுனால இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய பெயரில் வாங்கும் பட்சத்தில் ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகும்போது உடனே இந்த ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே 8 வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடம் கம்ப்ளீட் ஆனதுமே இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அல்லது 8 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். 8 வயது அல்லது பாலிசி வாங்கி 2 வருடம் இது எதில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா 7 வயது குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகும்போது இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே 3 வயதுடைய குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 2 வருடம் கழித்து அதாவது 5வது வயதில் இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 2 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஒன்று எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். ரெண்டாவதா எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரைடர்ஸ். இந்த ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை 25 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான சிங்கிள் ப்ரீமியம் 4,87,963 ரூபாய். ஸோ பாலிசியை வாங்கும்போது இந்த அமௌண்ட்டை சிங்கிள் ப்ரீமியமாக செலுத்தி இந்த பாலிசியை வாங்கும் பட்சத்தில் 25 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸாக 12 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கூடவே ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,50,000 ரூபாயை இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் பெறலாம். எல்ஐசியினுடைய கரண்ட் போனஸ் ரேட்டை பொறுத்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அப்போதைய போனஸ் ரேட் எவ்வளவோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. கூடவே வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. இந்த வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸ் பாலிசியினுடைய கால அளவு எவ்வளவு காலம் அந்த பாலிசி ரன் ஆயிருக்குதோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பாலிசியினுடைய கால அளவில் முதல் 15 வருடத்திற்கு அப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. அதுவே இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய பெயரில் வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக 2,39,070 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 13,25,000 ரூபாய் வழங்குறாங்க. அதுவே 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சிங்கிள் ப்ரீமியம் 4,78,140 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,50,000 ரூபாய் நீங்கள் பெறலாம். 20 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டுக்கான சிங்கிள் ப்ரீமியம் 9,56,280 ரூபாய். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 53 லட்சம் ரூபாய் நீங்கள் பெறலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 37,75,000 செலக்ட் பண்ணும் பட்சத்தில் சிங்கிள் ப்ரீமியமாக 18,04,977 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது 25 வருடத்திற்கு அப்புறம் 1 கோடி ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம். அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். சரண்டர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் கட்டாயம் நீங்கள் டேக்ஸ் செலுத்தி ஆகணும்.
மூன்றாவதாக பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய நியூ என்டோமெண்ட் பிளானான 714 பாலிசி. எல்ஐசியினுடைய இந்த நியூ என்டோமெண்ட் பிளான் டேபிள் நம்பர் 714 ஒரு லாங் டேர்ம் பாலிசி. இந்த பாலிசியினுடைய அதிகபட்ச கால அளவு 35 வருடம். கூடவே இந்த பாலிசியில் ஃப்ளெக்சிபிள் பாலிசி பீரியட் வழங்குறாங்க. குறைந்தபட்சம் 12 வருடத்திலிருந்து அதிகபட்சமாக 35 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை வாங்கலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். இது ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். எல்ஐசியினுடைய இந்த நியூ என்டோமெண்ட் பிளான் டேபிள் நம்பர் 714 பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி. இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இந்த பாலிசி எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டையும் சாராத ஒரு நான் லிங்க்டு பாலிசி. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 8 வருடம், அதிகபட்சமாக 50 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுடைய வயது 75 வயதுக்குள்ளே இருக்கணும். பாலிசியினுடைய டேர்ம் அதாவது பீரியடாக குறைந்தபட்சம் 12 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமாக 35 வருடம். ஸோ 12 வருடத்திலிருந்து 35 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை வாங்கலாம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம், பாலிசி டேர்ம், எத்தனை வருடம் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறீங்களோ அத்தனை வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும். பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமாக நோ லிமிட். ஸோ இந்த பாலிசியில் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஒன்று எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதாக நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நான்காவதா எல்ஐசிஸ் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர். இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய பெயரில் வாங்கினீங்க அப்படின்னா 4வது ரைடரான எல்ஐசிஸ் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடரை கட்டாயம் வாங்குங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய கால அளவில் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் 35 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம், ஒரு மாதம் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் 2083 ரூபாய். ஸோ 35 வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க செலுத்தணும். ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,773 ரூபாய் செலுத்தணும். டோட்டல் ப்ரீமியமாக 35 வருடத்தில் 9,37,644 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. மெச்சூரிட்டி ஆஃப்டர் 35 இயர்ஸ், அதாவது இந்த பாலிசியினுடைய கால அளவான 35 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸாக 15,75,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 23 லட்சம் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த பாலிசியின் மூலமாக 48,75,000 ரூபாய் வழங்குறாங்க. ப்ரீமியம் அமௌண்ட்டாக 9,37,644 ரூபாயை செலுத்தி மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 48,75,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். இந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வாங்காமல் அடுத்த 10 வருடம் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸையும் வழங்குறாங்க. ஸோ அடுத்த 10 வருடமும் ஒவ்வொரு வருடமும் 6,01,283 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட் அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். கூடவே வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. போனஸ் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறது அந்த பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆகிருக்குதோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து கிரேஸ் பீரியட். இந்த பாலிசியில் செலுத்த வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான தேதியில் நீங்கள் கட்டலை அப்படின்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட்.
இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ செலுத்தும் பட்சத்தில் 30 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. மாதம் மாதம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்துனீங்க அப்படின்னா 15 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது இந்த பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆகிருக்குதோ கூடவே சம்மர்ஷூட் அமௌண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பெய்டப் வேல்யூ. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி 1 வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தாத பட்சத்துலையும் இந்த பாலிசிக்கான கவரேஜ் வழங்குறாங்க. ஆனால் சம்மர்ஷூட்டில் ரெடியூஸ்டு சம்மர்ஷூட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறைத்து தான் இந்த பாலிசிக்கான கவர் வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ப்ரீமியமாக நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.